வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி கூக்கட்பட்டியில் உள்ள ஒய் ஜங்ஷன் ரோட்டில் இருக்கிற லேக் ஷோர் மால் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாலோட என்ட்ரன்ஸுங்க. மாலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலட் பார்க்கிங் வச்சுக்கோங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து மாலில் வேலட் பார்க்கிங் பார்க்குறேன். 150 rupees நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களே வந்து காரை கட்டுக்கு ஒரு பெர்ஃபெக்டாக பார்க் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் வேலட் பார்க்கிங் வந்தால் மட்டும் தான் நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி இந்த என்ட்ரன்ஸ் யூஸ் பண்ண விட மாட்டாங்க உங்களை. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்கள் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக பயங்கர நம்ம ஊரில் மாயாஜல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இதில் மாதிரி உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லாம் பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு. ஸோ அதை மாலுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹைதராபாத் என்ன ஸ்பெஷல் எல்லாமே போட்டிருந்தாங்க. இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலோட என்ட்ரன்ஸு. மால் என்ட்ரன்ஸுக்கு உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நமக்கு வெரைட்டியான பிராண்ட்ஸ் நிறையா ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்க ஒயிட்டுக்காக ஷோரூம் வச்சுருந்தாங்க. நம்ம ராணா தகுபா இருக்கார் இல்லையா, நம்ம பாகுபலி படத்தில் வில்லன், அவரோட ஓன் பிராண்ட் இது வந்து. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அந்த ஷாப்பில். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இது பாடி ஷாப் இது. ஸோ எல்லாமே லக்ஸரியஸ் பிராண்ட் எல்லாமே இருந்துச்சு. வாட்சுக்கு அவ்வளோ பிராண்டோட வாட்சஸ் ஷோரூம் எல்லாமே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷார்ட் இருந்துச்சு. சார் இன்னும் ஓப்பன் பண்ணல, அதோட மற்ற பிராண்ட் வாட்ச் எல்லாமே அதில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கெஸ்ஸோட இது இருந்துச்சு, ஸ்வரஸ்கி ஷோரூம் இருந்துச்சு. ஸோ எல்லா பிராண்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஷாப்ஸ் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்குதா சொன்னேன் இல்லையா, இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண மால் உங்களுக்கு. ஸோ நிறைய ஷாப்ஸ் இன்னுமே ஓப்பன் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. இதான் அந்த மாலோட லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக கிராண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது வந்து ஹைதராபாத்தில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மால் தான். இது புதுசாக திறந்ததுக்குள்ள ஒரு லார்ஜஸ்ட் மால் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து. ஸோ இந்த மாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னால், உங்களுக்கு இந்த மாலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க் வச்சுருக்காங்க. அது பார்க்க தான் நாங்கள் மெயினாகவே போயிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அப்படியே அந்த பார்க்கை தேடி ஒன்று ஒன்றா ஒரு ஷோரூமாக பார்த்துட்டு நமக்கு என்னென்ன புதுசாக ஷோரூமோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்க்க தேடியே ஒரு பயணமாக போனோம் நம்ம. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே உள்ள என்ன சொல்கிறது ஒரு கஃபே மாதிரி ஒரு ஷோரூம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் வச்சுருந்தாங்க. அது மாதிரி டாமி ஹில்ஃபகர் ஷோரூம் வந்து. ஸோ லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு 4 மாடலே இருந்துச்சு. கீழேருந்து மேலே இருக்குது ஜாக் அண்ட் ஜோன் ஷோரூம் உங்களுக்கு. ஸோ சூப்பர் ரைஸ் ஷோரூம் நான் இப்போ தான் பார்த்தாங்க ஃபஸ்ட்டு இதான் சூப்பர் ரைஸ் ஷோரூம் தான். ஸோ வேறு லெவலில் இந்த ஷோரூமே பார்த்தா உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அதையும் முடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது மேலே போனீங்கன்னா உங்களுக்கு சாயோஸ் இருந்துச்சு. சாயோஸ்க்கு ஆப்போசிட்டில் அந்த பியரோஸ் நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் மிந்த்ராவில் பார்த்துப்போம். ஸோ பியரோஸ் ஷோர் தான் பார்க்குறேன். பியரோஸ் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது முடிச்சுட்டு அதே ஃப்ளோரில் தான் அவங்க வந்து பார்க் இருந்துச்சு நம்மளுக்கு வந்து. ஸோ பார்க்கை தேடி போகலான்ட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருந்தோம். ஸோ போகிற உள்ள 2-3 ஷோரூம்லாம் போயிட்டு அங்கே நம்ம ஹோம் ஸ்டேலாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஹோம் சென்டர் இருந்துச்சு. ஹோம் சென்டர் ஷோரூம் இந்த வீட்டு தேவை பொருளாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஷோரூம் இருந்துச்சு. ஸோ அது ஒன்று தான் கொஞ்சம் நமக்கு வந்து பார்க்குற மாதிரி ஷோரூம் அந்த ஷோரூம் போய் ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படி இங்கே கொஞ்சம் நம்ம அந்த மால் எல்லா மாலையும் உட்கார இடம் கொடுத்த மாலையா அதெல்லாம் இங்கே வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ புது மால்னால நம்மளுக்கு வந்து எல்லாமே பக்காவாக மெயின்டைன் பண்ணி எல்லாமே புதுசாகவே இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ எந்த இதுவுமே இல்லாமல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் உட்காந்துட்டு நமக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி நம்ம பார்க் எங்கேயும் தேடி போகலான்ட்டு பார்க் தேடி போக ஆரம்பிச்சோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஆரிக்னு ஒரு டைமண்ட் ஷோரூம் வேறு லெவலில் வச்சுருந்தாங்க உங்களுக்கு. எல்லாமே ஒரு மாதிரி பவுல் மாதிரி வச்சு எல்லா ஜுவல்லும் வச்சு சூப்பராக நமக்கு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க உங்களுக்கு. ஜுவல்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. சில்வர் வித் ஜுவல் எல்லாமே சூப்பராக வந்தாங்க உங்களுக்கு. இதான் அந்த நான் சொன்ன ஹோம் சென்டர் ஷாப் இல்லையா. ஸோ இந்த ஷோரூமில் போகும்போது தான் திருக்குன்னு இருந்துச்சு. நம்ம பையன் ஒரு பொருளாக தட்டி விட பார்க்குறதுக்கு தள்ளுறதுக்கு. ஸோ அவன்கிட்ட பொருளை காப்பாறதுக்கே நமக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. ஸோ சட்டு போட்டுன்னு உள்ள வரைக்கும் போய் ஒரு ரவுண்டை போட்டுட்டு டபால் நம்ம வெளியே வந்தாச்சு அந்த ஷோரூம். சீக்கிரமே வெளியே வந்துட்டோம். ஸோ இதான் கப்ஸு எல்லாமே அங்கே வந்து வேறு உள்ள டிசைனாக வச்சுருந்தாங்க. வந்து வாங்கினா அவன் இல்லாமல் தான் வந்து வாங்கணும், நம்ம கூட்டு வந்து வாங்கணும் இங்கே வந்து. ஸோ நல்லாவே இருந்துச்சு ஹோம் சென்டர் ஷோரூம் வந்து. ஸோ ஹோம் சென்டர் ஷோரூம் வந்து வெளியே வந்தோன்னா டேரெக்டாக நம்ம எதுக்கு வந்தோமோ அதுக்கான இதை தயாரிப்பட்டோம் பார்க்கிங் இருக்குன்னு. ஸோ கீழே நம்ம அந்த நேவிகேட்டர் இந்த டிவி வச்சுருந்தாங்க டிஸ்பிளே வந்து. ஸோ அதில் தேடலான்னு நினச்சேன். ஸோ அப்போ அந்த ஞாபகம் இல்லை, அப்போ வேறு நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு நம்ம. ஸோ கிட்டத்தட்ட நம்ம அந்த பார்க்கிட்ட வந்துவிட்டோம். பார்க்கில் போகும்போது தான் பார்த்தா நம்மளுக்கு தேவையான ஷாப்ஸ் நிறையாவே இருந்துச்சு. அங்கே வந்து 99 ஷாப் ஒன்று மாலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் 99 ஷாப் பார்த்தேன். ஸோ ஷாப்புக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அப்போ பார்க் வந்துருச்சு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா. ஸோ இதான் வந்து அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ். பார்த்தீங்கன்னா மக்களாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதான் அந்த ஒரு ஜோடி இங்கே ரீல்ஸ் பண்ணிகிட்டு பாருங்களேன் செமையா, முட்டைக்கலைக்கு பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது முடிச்சுட்டு பார்த்துட்டு பார்க் இன்னும் ஃப்ரீ அக்சஸ் பார்த்தா பார்க்கு ஒரு சின்ன குழந்தைகளுக்கும் 30 நிமிஷத்துக்கு 30 மினிட்ஸ்க்கு 100 rupees சார்ஜ் பண்ணாங்க. சரி ஓகே சார் 100 rupees தான் சொல்லிட்டு நம்ம பையனுக்கு ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு டோக்கன் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் அழகாக சூப்பராக டேக் மாதிரி கட்டி விட்றாங்க. நம்ம என்ன சொல்கிறது வாட்டர் தீம் பார்க்கெலாம் போனால் கட்டிடுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி 100 ரூபா கொடுத்தோன்னே கையில் ஒரு டேக்கை போட்டுறாங்க. ஸோ நிறைய பிள்ளைகளில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் இல்லையா. ஸோ போன உடனே காசு கொடுத்த உடனே ஒரு டேக்கை போட்டாங்க. அந்த டேக்கை போட்டாங்க பாருங்கள். டேக்கை போட்டோன்னு நம்மளால் பயங்கர குஷி ஆகிட்டார். துள்ளி குதித்து உள்ளே போயிட்டாப்புல உடனே உள்ள எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சா வந்தான். ஃபஸ்ட்டே சர்க்கிள் ஏரியாச்சு. ஸோ பார்க்கு போனோன்னா ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிடுச்சு நம்ம பையனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ எந்துவாக எல்லா ரைட்ஸுமே அவன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தான்.
ஸோ இங்கே ரொம்ப சேஃப்டியாக பண்ணியிருந்தாங்க. தரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் தரை இல்லாமல் அழகாக அந்த ஃபோம் மாதிரி சூப்பராக போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக சேஃப்டிக்கு அவ்வளோ இதாக போட்டிருந்தாங்க உங்களுக்கு வந்து. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க் கூட்டு போகலாம் உங்கள் பசங்களை. ஸோ அவ்வளோ ஜாலியாக பசங்க என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம அதெல்லாம் வந்து ப்ளே ஜோன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அடைச்ச இடத்துல இது அப்படி இல்லாமல் ஓப்பன் ஸ்பேஸ்லேயே ஒரு பார்க் செட்டப்பே சொல்கிறது மாலில் வச்சுங்க. இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ மால் வந்து டைம் பாஸ் பண்ண நினைக்கும் போது நம்ம வந்து என்ன சொல்கிறது, இந்த பார்க் வந்து நம்ம இங்கேயே பசங்களை வச்சு நல்லா ஒரு டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நம்ம ஏதாவது மூவிகளை புக் பண்ணால் அங்கே போய் பார்க்கலாம் நமக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் உங்களுக்கு, நமக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம விட்டுட்டு நம்ம விளையாண்டுட்டு நம்ம தனியாக வந்துடலாம். ஸோ அவ்வளோதான், பார்க்க முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக திருப்பி நம்ம வந்து நம்ம இது பார்த்தா உங்களுக்கு ரித்திகேஷனோட ஷோரூம் இது வந்து. ஸோ அவங்க பிராண்டோட இது. ஸோ நிறைய நம்ம என்ன சொன்னோம், ஒரு மூவி ஒன்று புக் பண்ணியிருந்தோம். அதாவது ஃபஸ்ட் டைம் ப்ளே ஹவுஸ் போகலான்ட்டு. ஸோ ப்ளே ஹவுஸில் வந்து ஒரு மூவி புக் பண்ணியிருந்தோம் பிவிஆரில். ஸோ ஹாப்பர்னு ஒரு மூவி பார்க்க தான் வந்தோம் நம்ம வந்து. ஸோ அதான் பார்க்க சரியா அது ஏரியா பிவிஆருக்கு வந்தாச்சு நம்ம. இப்போ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 மணிக்கு தான் நமக்கு ஷோ டைமு. நம்ம கரெக்டாக 6:30க்கே வந்தாச்சு ஷோ தியேட்டருக்குள்ளே வந்தாச்சு. சரி தியேட்டருக்குள்ளே போய் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நம்ம சீக்கிரமே வந்துட்டோம் நம்ம. ஸோ இதான் வந்து பிவிஆர் சினிமாஸ் தியேட்டர் உங்களுக்கு. இங்கே நேரில் ஒரு 9 ஸ்க்ரீன் இருந்துச்சு. இதான் இப்போ என்ன சொல்கிறது, நிறைய ஸ்க்ரீன் இருக்கிற பிவிஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. இதில் பார்த்தா ப்ளே ஹவுஸ் ஒன்று இருக்குது, அது மாதிரி எக்ஸல் ஸ்க்ரீனும் இருக்குது, அதாவது விஎக்ஸல் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இங்கே இது 2 தான் ஸ்பெஷல். ப்ளே ஹவுஸில் பார்த்தா சில்ட்ரன்ஸ்க்காகவே சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படி தான் இருக்குன்னு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்து நம்ம லாஸ்ட் நம்ம ஆர்டிஎக்ஸ் ஒரு ஸ்க்ரீன் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இல்லையா பிவிஆரில், என்ன சொல்ல இந்த 70 தேட்டர் மாதிரி. ஸோ அது மாதிரி இங்கே ப்ளே ஹவுஸ் ஒன்று இருந்துச்சு. ஸோ இதை பார்க்கலான்னு பார்த்தோம். ஹைதராபாத்தில் பார்த்தா 2 தான் இருக்குது, உங்கள் சென்னையில் எதுவுமே இல்லை நம்மளுக்கு இது. ஸோ இங்கே 2 தான் இருக்குது, ஒன்று இது, இன்னொன்று வந்து நம்ம பஞ்சகுட்டாவில் இருக்குது. ஸோ நமக்கு அதான் இது பார்க்கலாம். உள்ளே வந்தாச்சு. ஸோ ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. உள்ளே நம்ம வந்துட்டோம். ஸோ உள்ளே போனோன்னா பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு நம்ம பார்க்குறியா. ஸோ அந்த நம்ம சறுக்கு மாதிரி இருந்துச்சு இல்லையா நம்ம பார்க்கல, அதே மாதிரி பெரிய சறுக்கு மாதிரி வச்சுருந்தாங்க. மேலேருந்து கீழே வர மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம பையன் அதை பார்த்தோன்னா சாமா குச்சால் ஏறி போயிட்டான். உள்ள ஃபஸ்ட்டு ஏறி குச்சி உள்ள போய் தலைவர். சொல்ல பார்த்தா ஒரு தாத்தா பாட்டி வந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களும் தமிழ் தான். அவங்களோட பேச அது ஒரு நல்ல ஃபன்னாக தான் இருந்துச்சு. இதான் எவ்வளோ கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் தேட்டர் ஸ்க்ரீன் வந்து. ஸோ இந்த செஸ் காயின்ஸ் மாதிரி இருக்குது, இந்த லைட்டை ஆஃப் பண்ணவே மாட்டாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் படம் பார்க்கும்போது. ஸோ மற்றபடி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பார்க்கு. ஸோ இங்கேருந்து மேலே வரைக்கும் ஏறி போயிட்டு அங்கேருந்து சறுக்கிட்டு வரணும். ஸோ நல்லாவே பசங்க நல்லா என்கேஜாக இருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஆளே இல்லாமல் இருந்துச்சு. படம் பார்க்க ஆரம்பிச்சு கொஞ்சம் செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துபுதுன்னு மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள. ஸோ வந்து அவனுக்கு ஒரு சூப்பராக ஒரு கூட்டம் சேர்ந்துச்சு, விளையாட ஆரம்பிச்சிட்டான் வந்து. ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக அங்கே தான் படம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பார்த்துருப்பாங்க வந்து. ஸோ அப்புறம் வந்து மேலே போய் இதான் அந்த மேலேருந்து பார்க்குற வியூ. ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் திங்ஸ்லாம் போட்டு உட்காரக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, முடிச்சுட்டு நம்ம பாப்பைஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த டே கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம் நம்ம வந்து. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்களும் டைம் தான் ஹைடப் இருந்தால் அந்த தேட்டரை விசிட் பண்ணுங்கள், பிடிக்கும் உங்களுக்கு. பாய்.